இன்னைக்கு உலகத்துல எந்த நாடுகளுக்கு இடையில போர் நடந்துட்டு இருந்தாலும் மூன்றாவது அங்க இன்னொரு நாட்டோடைய பேர் அப்படிங்கிறது உச்சரிக்கப்படும். அந்த நாட்டோடைய பேரு ஈரான். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல மிக முக்கியமான நாடா கருதப்படுறது இந்த ஈரான் தான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துருக்கி, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, இந்த மாதிரி நாடுகளோட தங்களுடைய நிலப்பரப்பை பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடா தான் இந்த ஈரான் இருந்துட்டு இருக்கு. ஈரானை எப்படியாவது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சில நாடுகள் மட்டும் நினைக்கிறது இல்ல. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல பேரரசுகள் இந்த ஈரான் இருக்கக்கூடிய அந்த பகுதியை எப்படியாவது நம்ம வசம் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களும் நிறைய பேர் ஆசைப்பட்டு போர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஈரான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எந்த நாடு அந்த ஈரானை கைப்பற்றணும்னு நினைச்சாலும் அந்த நாடு கிட்ட அடிபணிகிறது எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஈரானுக்கு சுத்தமாகவே கிடையாது. ஏன் அமெரிக்காவே இன்னைக்கு நினைச்சாலும் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூக்குரலும் ஒரு கர்ஜனையும் தான் இந்த ஈரானியர்களுக்கு ஒவ்வொருடைய மனசுலையும் இருந்துட்டு இருக்கும். அந்த நாட்டை ஆட்சி பண்றவங்களுடைய மனசுலையும் அந்த எண்ணம் தான் இருக்கும். இதனாலே ஈரானை யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியறதில்ல. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஈரான் நாட்டுடைய வரலாறை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஈரானை கைப்பற்றணும், கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிற நாடுகள் ஏன் அந்த எண்ணத்தை அவங்க மனசுல வச்சிருக்காங்க? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஈரானுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. பை தி பை, என்னுடைய பேர் சேகர். வெல்கம் டு த இன்னைக்கு என்னதான் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பகுதியை பேர் சொல்லி அழைச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஈரானியர்கள் என்று அழைத்தாலும் ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களையும் அழைத்த பேர் அப்படிங்கிறது இந்த பகுதியுடைய பேர் பெர்ஷியன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கே வாழ்ந்த மக்களை பேர்ஷியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுவும் அந்த பகுதியில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் குடியேறி வாழ்ந்ததுக்கான சான்றுகள் அப்படிங்கிறது இன்னைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் நிலப்பரப்பு மாதிரி மிகப்பெரிய நிலப்பரப்பா அந்த பகுதி இருந்ததில்லை. 1.65 பில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பகுதியாக தான் அந்த ஈரான் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஆரம்ப காலங்களில் ஈரானியர்கள் பெரும்பாலும் ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை தான் பண்ணியிருக்காங்க. கிமு 530 முதல் கிமு 651 காலகட்டம் வரை சஸ்டானியன் எம்பையர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேரரசா இருக்கட்டும், அலெக்சாண்டர் தி கிரேட் மாதிரியான பேரரசர்கள் இந்த பகுதியை கைப்பற்றி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக கிமு 550 முதல் 330 காலகட்டம் வரை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு எம்பையர் தான் அகமனியட் எம்பையர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய பேரரசு. இந்த ஆட்சி காலகட்டத்தில் சைரஸ் தி கிரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேரரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஈரான் நிலப்பரப்பு அந்த காலகட்டத்தில் சின்ன பகுதியாக இருந்ததுனால பெருசாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இந்த நாடு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதை தலைகீழ மாற்றினவர் சைரஸ் தி கிரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய மன்னர் உலகத்தையே இந்த பகுதியை நோக்கி திருப்பக்கூடிய வகையில் ஒரு விஷயம் பண்ணார். அதுதான் அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துறது. இந்த ராஜ்யத்தை எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சு அவரால் கைப்பற்றி ஆட்சிகளை அங்கே வரைக்கும் செலுத்த முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணார். இவரோட ஆட்சி காலத்தில் இன்றைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துருக்கி மாதிரியான பகுதிகள் இவரோட ஆட்சி காலத்தில் வசமாக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். இதன் பிறகு கிமு 330 அலெக்சாண்டர் தி கிரேட் இந்த பகுதியை கைப்பற்றி ஆட்சி செய்து வந்தார். இவரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறமாக சஸ்டானியன் எம்பையர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இந்த பகுதியை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள். இவர்களின் ஆட்சி காலத்தில் தான் இங்க பாரசீக கலாச்சாரங்கள் பரப்பப்பட்டன. கலை, விஞ்ஞானம், தத்துவம் ஆகியவைகள் இவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. இந்த மாதிரியான வளர்ச்சிகள் அந்த பகுதியில் இருந்தாலும் இந்த சஸ்டானியர்கள் அடிக்கடி போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பா ரோமானியர்களை எதிர்த்து. இதோட விளைவா கிபி 651 காலகட்டத்தில் இஸ்லாமிய அரபிக் படையோட கண்ட்ரோல்ல இந்த பகுதி அப்படிங்கிறது அவங்களுடைய வசம் வந்தது. அதன் பிறகு கிபி 651 முதல் 1501 வரை இஸ்லாமிய காலம் என அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிக் ஏரா அப்படிங்கிறது இந்த பகுதியில் தொடங்க ஆரம்பிச்சது. அரபு உமையத், அப்பாசித், கலாபத் ஆகியவர்களின் ஆட்சி இங்கு நடைபெற்றது. இவர்களின் ஆட்சி காலத்தில் பாரசீக கலாச்சாரம், மருத்துவம், கணிதம், இலக்கியம் ஆகியவை இஸ்லாமிய பொற்காலத்தில் பெரிதும் வளர்ச்சியடைந்தது. அதிலும் புகழ்பெற்ற கவிஞர்களான உமர் கயாத், ரூபி, சதி மாதிரியான கவிஞர்கள் இவர்களின் ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவர்களே. இதுக்கப்புறமா கிபி 1501 முதல் கிபி 1736 காலகட்டம் வரை ஷா இஸ்மாயில் தலைமையில்
ஷபாவிட் பேரரசு அப்படிங்கிறது இப்பகுதியில் நிறுவப்பட்டது. இவர்கள் வசம் இந்த பகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஷியா இஸ்லாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மதம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்ல ஒரு முக்கியமான மதமாக கருதப்படுதுன்னா அதுக்கு காரணம் இவர்கள் தான். இவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஷியா இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மதம் அதிகாரப்பூர்வமாக ஆக்கப்பட்டது. ஷியா இஸ்லாம் அப்படிங்கிறது இவர்களோட ஆட்சி காலத்தில் அதிகாரப்பூர்வமாக ஆக்கப்பட்டாலும் அந்த ஈரான் அப்படிங்கிற அந்த நிலப்பரப்புக்கு இன்னைக்கு நம்ம அழைக்கக்கூடிய அந்த பேர் அப்படிங்கிறது கிபி 224 651 காலகட்டத்தை வரை ஆட்சி செய்த ஷஷானியர்களே இந்த பகுதிக்கு ஈரான் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதை அதிகாரப்பூர்வமாகவே அப்பவே அறிவிச்சாங்க. ஈரான் அப்படிங்கிற அந்த பேருக்கான தமிழ் சொல் அப்படிங்கிறது ஈரான் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆரியானம் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு மொழி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதற்கான தமிழ் அர்த்தம் அப்படிங்கிறது லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஆரியர்கள் வாழும் பகுதி அல்லது ஆரியர்களின் நாடு அப்படிங்கிறது தான் இதற்கான நேரடியான அர்த்தம். பாரசீக மொழியில தான் ஈரான் அப்படின்னு ஆங்கிலத்தில் இன்னைக்கு நம்ம அழைக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. என்னது ஆரியர்கள் வாழும் பகுதி ஆரியர்களின் நாடா? இங்க எதுக்குப்பா ஆரியன் வராங்க? நம்ம ஈரானுக்கும் ஆரியர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்க மனசுல வந்திருக்கும். கண்டிப்பா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆரியர்களுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. அதை பத்தி அடுத்து வரக்கூடிய வீடியோல நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால் அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு இன்னும் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. 1781 முதல் 1925 காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஈரான் மேலே ரொம்பவே இருந்துச்சு. குறிப்பாக பிரிட்டன் மாதிரியான நாடுகளுடைய தாக்கம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 1906 காலகட்டத்தில் முதல் முறையாக ஈரானில் அரசியலமைப்பு புரட்சி கான்ஸ்டிடியூஷனல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்தப்பட்டது. இதோட விளைவா பாராளுமன்றம் அரசியலமைப்பு ஆகியவை உருவாக்கப்பட்டன. சசானியர்கள் ஆட்சி காலத்தில் இந்த பகுதிக்கு ஈரான் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டு தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் பல ஆட்சிகள் மாறியும் அதே பெயரோடு அழைக்கப்பட்ட அந்த பெயர் உலக நாடுகள் 1935 அதிகாரப்பூர்வமாக ஈரான் அப்படிங்கிற பெயரை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிச்சாங்க. பிறகு 1941 முகமது ரெஷா ஷா ஆட்சிக்கு வந்தார். 1953 பிரிட்டன் மற்றும் CIA இணைந்து ஆபரேஷன் ஆக்சஸ் அப்படிங்கிற பேர்ல முகமது மொசாட்டை பதவியிலிருந்து அகற்றினார்கள். 1979 ஈரானில் மக்கள் புரட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஷா ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சிகள் நடைபெற்றன. அயதுல்லா கொமைனிக் தலைமையில் இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற இஸ்லாமிக் குடியரசு நிறுவப்பட்டது. ஷா நாட்டை விட்டு விரட்டடிக்கப்பட்டார். அதே 1979 ஆண்டு அமெரிக்கா மற்றும் ஈரான் உறவில் மிகப்பெரிய முறிவு ஏற்பட்டது. தூதரகங்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவங்களும் அங்கு அரங்கேறியது. இந்த மாதிரி வரலாற்றில் இத்தனை ஆட்சி காலங்கள் இத்தனை விஷயங்களை கடந்து இன்றும் ஈரான் அப்படிங்கிறது இஸ்லாமிய குடியரசு நாடாக இருக்கிறது. இருப்பினும் அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய இராணுவ பலத்திலும் வல்லரசா இருக்கக்கூடிய நாடுகள் ஈரானை நேரடியாக எதிர்ப்பதற்கு பயப்படுவதற்கான காரணம் அப்படிங்கிறது ஈரான் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை, துருக்கி மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகளை இணைக்கக்கூடிய பாலமா இன்னைக்கும் ஈரான் இருந்துட்டு இருக்கு. ஈரான் அதிக எண்ணெய் வளம் எரிவளம் கொண்ட ஒரு நாடாகவும் இருப்பது இன்னொரு காரணமாக அமையுது. இதை தாண்டி மிக முக்கியமா ஈரானை சுற்றி 3 கடல் பகுதிகள் இருக்கு. அந்த 3 கடல் பகுதிகளை நம்பியே மேற்கத்திய நாடுகளும் ஆசிய நாடுகளும் கடல் வணிகத்தை நம்பி இருக்கிறாங்க. ஈரானுடைய கடல் பகுதிகள் அதுக்கு ஒரு பாதுகாப்பாரனாகவும் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காகவும் பயன்படக்கூடிய ஒன்றா இருந்தாலும் இன்னொரு பாதுகாப்பாரன் இயற்கையாகவே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுதான் ஜாக்கோஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லப்படுற ஈரானை சுற்றி அதோட கடற்பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு துருக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் மிகவும் கரடுமுரடான பாறைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடராக இருக்கு. அதனால எதிரி நாட்டவர்கள் இந்த மலையை தாண்டி தான் ஈரானுக்குள்ளேயே நுழைய முடியும். அது அவங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கும். அதனால தான் ஈரானுடைய பாதுகாப்புக்காகவே இயற்கையாகவே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சுவரா இந்த ஈரானுடைய ஜாக்கோஸ் மலைத்தொடர் இருந்துகிட்டு இருக்கு. பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை, ஈரானுடைய முக்கியமான பொருளாதாரத்துக்கும் இந்த மலை அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. காரணம் தங்கம், வைரம், அதுக்கப்புறம் யுரேனியம் அணு ஆயுதம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய யுரேனியம் மாதிரியான வளங்கள் இந்த மலையில் இருக்கு அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதனால தான் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் ஈரானுக்கிட்ட யுரேனியம் இருப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதை அவங்க செறிவூட்டி வச்சிருந்தாங்கன்னா எப்போ வேணாலும் எத்தனை அணு ஆயுதம் வேண்டுமானாலும் அவங்க தயாரிக்க முடியும். அதனால யுரேனியத்தை அவங்க கிட்ட இருக்கிறத ஒப்படைக்கணும். அதை இல்லாட்டி எங்கே இருக்குன்னு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் இன்னைக்கும் ஈரானை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கும் எண்ணம் அப்படிங்கிறது துளி கூட இல்லை அப்படின்னு அவங்க மறுத்தாலும் அதை நம்புறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் மாதிரியான
நாடுகள் தயாராகவே இல்லை. அதுக்காக ஈரான் அமெரிக்கா போர் தொடுக்குதுன்னு சொன்னாலும் சரி, இஸ்ரேல் நான் குண்டு போட்டுருவேன்னு சொன்னாலும் சரி, ஈரான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நேற்று உருவான இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் நாங்க ஏன் பயப்படணும்? நாங்க 4000 வருஷங்கள் வரலாறு கொண்ட ஒரு இனம். நாங்க எதற்காக பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு ஈரானியர்களுடைய மனதிலும், அவர்களை ஆட்சி பண்ற ஆட்சியாளர்களின் மனதிலும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடா இன்னைக்கு இருக்கு. ஆனா அந்த நாட்டை ஆளக்கூடிய பவரும் அதிகாரமும் இருக்கிறது இஸ்லாமிய தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்கு. அவர்களை சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்து அவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக இந்த வீடியோவில் ஈரானுடைய 4000 வருடங்கள் வரலாறை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ கூட மேக் பண்றேன். ஈரானியர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வரலாற்று நிகழ்வுகள், ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் சேகர். பாய் பாய்.